மானம் பெரிதா உயிர் பெரிதா என்ற ஒரு உரையாடலும் இடையிலே வருகிறது. தன்னை நிராகரித்த ஒரு பெண்ணை அவள் விரும்புகிற காதலனோடு சேர்த்து வைக்க வேண்டும் என்று வருகிற போது தனக்கு துரோகம் இழைத்து விட்டால் என்று பழிவாங்க நினைக்காமல் அவள் விரும்புகிறவனோடு அவள் வாழட்டும் என்று அவளுக்காக படத்தின் இறுதி காட்சி வழியில் போராடுகிற ஒரு புதிய அணுகுமுறை. என்னுடைய மானத்தை விட நாம் விரும்பும் பெண்ணின் உயிர் முக்கியமானது. குழந்தை பருவத்திலிருந்து விளையாடி பழகி நட்பை எண்ணி பார்க்கிறது. அந்த கதாநாயகியின் தகப்பன் தந்தை ஒரு பழமைவாதியாக இருக்கிறார். தன்னுடைய சொத்துக்கு ஒரு வாரிசு வேண்டும். அந்த வாரிசு தன்னுடைய உறவாக இருக்க வேண்டும், சாதியாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிற ஒரு தந்தை மகளை கொல்ல விரும்பாமல் பேரனை கொல்ல முயற்சிக்கிற பொழுது ஏன் மகளை கொல்லவில்லை என்பதற்கு அவர் சொல்லுகிற காரணம், உன் மூலம் எனக்கு ஒரு வாரிசு வேண்டும், அதனால் உன்னை கொல்ல மாட்டேன். இந்த பேர பிள்ளை எவனுக்கோ பிறந்தது, அது என் சொத்துக்கு வாரிசாக இருப்பதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அந்த குழந்தையை கொல்லப் போகிற இடத்தில் நமக்கே பதைப்பு ஏற்படுகிறது. என்ன நடக்குமோ என்கிற ஒரு பதற்றம் உருவாகிறது. நெஞ்சுவலி ஏற்பட்டு மருத்துவமனையில் வந்து காப்பாற்றப்படுகிறார். அந்த இடத்திலே கதாநாயகன் பேசுகிற வசனம், உனக்கு என்ன வயசு? 63. இது எத்தனாவது அட்டாக்? 2வது அட்டாக். இன்னும் எவ்வளவு நாள் நீ உயிரோட இருக்க போற? சில வருஷம். ஏன் இப்படி ஆனவங்க தெரியும்? உனக்கு அசிங்கமா இருந்தா நீ போய் சார் என்று சொல்லுகிற அந்த வசனம் இந்த சாதிய சமூகத்திற்கு சவுக்கால் அடிக்கிற வசனங்களாக இருக்கின்றன. ஆணவ கொலையை நியாயப்படுத்துகிற சாதிவாத கும்பலுக்கு புத்தி புகட்டுவதாக இருக்கிறது.